கடைசியா நாங்க ஐனுடைய பாடத்துல நிப்பாட்டிக்கிறோம். ஐனுடைய உச்சரிப்புகள் தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்கு தரப்பட்டு நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணி பழகணும்னு சொல்லி நான் அதே ம். ஸ்டார்ட் பண்ணுவோம். மூணாவது பார்ப்போம். بسم الله الرحمن الرحيم أنعمت عليهم அந்த அந்த நீட்டுறது பிழையே வருது இல்லையா? ஐனும் வரல, இன்னும் தொண்டையால வரல. ஆலைஹிம் போன கிளாஸ்ல சொல்லி காட்டணும் இப்படி வரணும்ன்றலாம். أنعمت عليهم இந்த நிப்பாட்டி உதயல அது நிறுத்திட்டு நீங்க எடுக்கிறீங்க உச்சரிக்கிறீங்க. அது அலிஃப் தான். அது அலிஃப் தான். நாங்க என்ன சொன்னோம்? முன்னாடி வார எழுத்திலிருந்து தெளிவாக பிரிச்சு எடுத்து உச்சரிக்கணும்னு சொன்னோம். அலிஃப் ஆயின் அப்படி அல்ல, இணைந்தானே வரணும், சேர்ந்தானே வரணும். أنعمت عليهم أنعمت عليهم சேர்ந்தான் வரணும். أنعمت عليهم இந்த வருது. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். திருப்பி திருப்பி குட். நல்ல ரெண்டாவது இல்ல, திருப்பி ஒருக்கா ஓதி ரெண்டாவது போகும். أنعمت عليهم ரெண்டாவது ولا أنتم عابدون ما أعبد மஅபுத் பிழையே. நிப்பாட்டினது மானி போல, நிப்பாட்டினது போல, ஐனை உச்சரிச்சது போல, அலிஃபை உச்சரிச்சது போல, மூணு பேல இது மூணு படிச்சாச்சா? நான் படிக்காத விஷயத்துல அவங்கள படிக்க மாட்டேன். ولا أنتم عابدون ما أعبد ரெண்டு கலக்க கூடாது. போது போது ஐன்ல சொன்னோம். அதாவது கலக்கி ஓதுறதுக்கு உட்படாத எழுத்துக்கள், அழுத்தமாக ஓதுறதுக்குள்ள வராத எழுத்துக்கள்ல பேசிட்டு நாங்க கலக்கி கொண்டு அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கப்படாதுன்னு சொன்னோம். கொஞ்சம் கஷ்டம். இல்லைங்கல்ல, ஐன் கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு சார் இப்ப பழகுறது. ஐன சரிதான். ஐன் உங்களுக்கு கஷ்டமே இல்லை. இப்ப நீங்க முதலாவது சரி, முதலாவது சரி, ரெண்டாவதுல ஐன்ல ஆபிதுன சரி. கஷ்டம் சொன்னா உங்களுக்கு ஒன்றுமே ஐனே உங்களுக்கு வராது, சாப்டர் இல்லைன்னு சொன்னா உங்களோட கஷ்டத்துக்கு நாங்க லேசான வழி எடுக்கலாம். அடுத்த இதோட ஒரு கீழ்ப்படி பேத்திட்டு உங்களை நாங்க எடுத்து கொண்டு வரையிலும். ஆனா நீங்க ஐன உச்சரிக்கிறீங்களே. இப்ப அந்த அலைஹிம் எல்லாம் சரி, ஸ்டார்டிங் பேலே ஆயிருந்தீங்க, உறவு சரி ஆயிங்க. அப்ப உங்கள்ட்ட அது கஷ்டம் சொல்றதுக்கு அல்ல, உங்களோட பிராக்டிஸ் உங்களை மாத்துங்கிறதா நம்மகிட்ட பிரச்சனை. இப்ப ஆபத்துல உச்சரிக்கணும். ஐன்ல நீங்க கலக்காம சரி. ஐன என்று போகாம போது போது என்று கலக்காம ரெண்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களோட சரியாது. நீங்க கஷ்டம் சொல்றது அது அப்படி அல்ல, கஷ்டம் சொல்லப்படாது. ஓகே சார், இன்ஷா அல்லாஹ். திரும்ப சார். ரெண்டாவது ولا أنتم عابدون ما أعبد இப்ப ஐன் சரி, ஏட சவுண்ட் வருது இல்ல. அதுதான் நான் சொன்னேன் என்ன, முன்னாடி வார எழுத்திலேயே தெளிவா பிரிஞ்சு வரணும்னு சொன்ன விஷயம். ولا أنتم عابدون ما أعبد மூடாது. ஓகே, மூன்றாவது ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين மிஸ்கீன் நீட்டுறது போல போதாது, ராகம் எடுத்து போதும். மிஸ்கீன் வாசி ولا يحض على طعام المسكين ولا يحض على طعام المسكين நாலாவது في عمد ممددة
இப்போ கடைசியில ஹார்ட சவுண்ட் வரணும். في عمد ممددة. في عمد ممددة. ஐந்தாவது. القارعة. குட். இப்போ ரெண்டாவது பிள வராங்க. இரண்டாவது. ولا أنتم عابدون ما أعبد. தால கலக்குங்க. என்று உங்களுக்குள்ள மட்டும் மோதப்படா. தால இது என்று கலக்கிறது அழுத்தமாக ஓதுறது சத்தமா வரணும். இது இது போது. أعبد أعبد. குட் சரியா இருக்கா சார்? குட். நல்லமா. திரும்ப ولا أنتم عابدون ما أعبد. திருப்பி போதுங்க. ولا أنتم عابدون ما أعبد. மூணாவது. ولا يحض على طعام المسكين. திருப்பி போதுங்க. ராகம் எடுத்து நீட்டி ஓதுகளை கவனிங்க. திருப்பி போதுங்க. ولا يحض على طعام المسكين. லாஸ்டா ஓதுங்க. ஐந்தாவது. இல்ல சாரி, ஐந்தாவது. القارعة. சரி, இது வந்து பாப்போம். إن مع العسر يسرا. இப்போ உங்களோட ஐன் சரி. இப்ப ஐன்ல எந்த பிரச்சனையும் இல்லை. அது இன்னும் அது நீங்க இந்த இதை பழக பழக உங்களுக்கு இன்னும் அந்த என்ன சொல்றேன் ஏட உச்சரிப்பு வந்து நிறைய வேறுபாடுகளோட வரும். என்று ஓதுறது நிம்மதி தொண்டையில கீழ்ப்பகுதிக்கு போக போக சரியாகும். ஆனா இந்த பிராக்டிஸை கண்டினியூ பண்ணணும். ரெண்டாவது الذي جمع ما الذي جمع مالا. மாத்தக்கூடாது. புரியல சார். முதலாவது வார நீங்க ஆண்டு உச்சரிக்கிறீங்களே அல்லதி அல்லதி அந்த ஆக மாத்தணும். ஓகே. الذي جمع مالا وعدده. இந்த வசனத்தில் ரெண்டு ஆயினுமே பிள்ளை. இந்த வசனத்துல ரெண்டு ஆயினுமே நீங்க முதலாவது வசனத்துல வந்து ஆயின்னு நீங்க உச்சரிப்புக்கும் ரெண்டாவது வசனத்துல நீங்க உச்சரிச்ச ஆயினுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இல்லைங்க. பெரிய வித்தியாசம். கவனம். الذي جمع مالا وعدده. மாஷா அல்லாஹ். இந்த வருது அவங்களோட கவனம் தான் மெயின். மூணாவது. قل أعوذ برب قل أعوذ برب கிடையா சார்? قل أعوذ برب الفلق. இதுலயும் காஃப கலக்கணுமே. படிச்சிட்டீங்க. காஃப் கலக்க நீ கலக்குறீங்க. ஆனால் அது உங்களுக்குள்ள மாத்திரம் சுருக்கப்படுது. பிறகு உங்களோட உச்சரிப்போட மாத்திரம் நிக்குது. அப்படியே இல்ல. உங்களோட சவுண்ட் ஏணி எழுத்துக்கள் எப்படி வெளியால் தெளிவாக விளங்குதோ அந்த அமைப்புல அந்த காஃபினுடைய கலக்குதல் அழுத்தம் தெளிவாக விளங்கணும். அல்லது பிறகு أعوذ برب الفلق. قل أعوذ برب الفلق. فلق. فلق. قل أعوذ برب الفلق. فلق. இது என்றது போல அதையும் போடுங்க. قل أعوذ برب الفلق. ரெண்டாவது பிள வராங்க.
الذي جمع مالا அல்லதி என்று உங்களுக்கு மிச்சம் கேட்காது. அதுல ஒரு செகண்ட் தான். الذي جمع مالا وعدده மூணாவது பாபம் قل أعوذ برب இல்லையே, குல்ல அவுது அல்ல, குல்ல என்று வரக்கூடாது. இந்த இடம் கவனம். قل أعوذ برب الفلق குட் குட். தீ போதும், சரியாகுங்க. அதே மாதிரி வந்து பல வராங்க. قل أعوذ மூணாவது பில வராம ஏழு சவுண்ட் அதே ஸ்டைல எடுத்துக்கோங்க. குல் அஊது. قل أعوذ برب الفلق நாலாவது ولا أنتم عابدون ما أعبد. பாத்தீங்களா இந்த வசனம் இப்பதான் நான் சொல்லியிருந்தேன். ரெண்டு பேரை ஒன்று ஏட சவுண்ட் தெளிவாக வரல, தால் கலக்கினது போதாது. இந்த வசனம் இப்ப கொஞ்சம் முன்னாடி நாங்க பிராக்டிஸ் பண்ண வசனம். ولا أنتم عابدون ما أعبد. சரி போதுங்க. ولا أستاذ சரி போதும். ولا أنتم عابدون ما أعبد. இல்ல மஅபுது மா என்று நீங்க மீம உச்சரிச்சுட்டு ஆயினுக்கு போறீங்க. நான் சொல்ல மீம உச்சரிச்சுட்டு அதுல நீங்க கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், மீம உச்சரிங்க தானே, நீட்டுறீங்க தானே, அதுக்கு பின்னால ஏன்னு சொல்லி போஸ்ட் பண்ணணும். ஏண்டா அலிஃப உங்களுக்கு தனியா போஸ்ட் பண்ணி உச்சரிக்கலாம், அப்படிதான் உச்சரிக்கணும். அலிஃபின் உச்சரிப்பு தனியாக ஏடு சவுண்ட் போஸ்ட் பண்ணணுமே, அப்பதான் வரும். சரியா? ஓகே போதும். இப்ப சரியா? இப்ப மீம நீட்டுங்கோ, போஸ்ட் பண்ணி வரும். ஓகே சார். ولا أنتم عابدون ما أعبد. குட். இப்ப தால் வரணும். அபுத் பல அபுத். வரேன் சார். ولا ஓகே சார். போதும். ولا أنتم عابدون ما أعبد. குட். கடைசி ஒரு வசனம் முடிகிறது. இதே மூணு பாவம். الذي علم الذي علم بالقلم. 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 இந்த மாதிரி கட்டாயம் ஹோம்வொர்க் நீங்க செய்யும். இப்ப உங்களுக்கு அலிப்பும் ஓகே, ஐனும் ஓகே, எங்களால சப்போர்ட் செய்ய வேண்டிய சப்போர்ட்லாம் செஞ்சாச்சு. இதை நீங்க கண்டினியூஸ்லியா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு இடத்துல, உறுதியான ஒரு இடத்துக்கு ஐனையும் மல்லிப்பையும் கொண்டு வர்றது உங்களோட கையில தான் நிற்கும். அப்ப கட்டாயம் ஒரு ஹோம்வொர்க்கை செய்யுங்க. ரெக்கார்டை கவனமா கேளுங்க. உங்களோட எந்த இடம் சரியாகுது, எந்த இடம் நீங்க பிழையாகுது நீங்க கேளுங்க. அதுக்கு பின்னால ஃபோக்கஸ் செய்யணுமா? ஓகே சார், இன்ஷா அல்லாஹ்.